என்னோட சேனல்ல நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், இந்த சண்டே வந்து ஃபேமிலியோட செம்ம என்ஜாய்மெண்ட் ஜாலியாக இருந்துச்சு. லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, மண்டே அன்னைக்கு அம்மாவை சென்னை கூட்டி வந்தேன்னு சொல்லிட்டு. அப்பா இருந்து அம்மா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. இருக்கும் போதுமே எனக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆகுது. இது வரைக்கும் அம்மா அப்பா வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன இப்போ வந்து குடி வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 5ஆம் மாதம் வைஃப் வளகாப்பண்ணோம் அப்போ புட்லூரில் அப்போ வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்ததே இல்லை. இப்போ தான் அம்மா வந்திருக்காங்க. எங்கேயுமே நான் போக மாட்டேன் 1 yearக்கு அப்படின்னாங்க. என்கிட்ட மட்டும் நான் வந்து இங்கே இருக்கேன்டா அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸேஷன் சேஞ்சுக்காக தான் நான் இங்கே கூட்டி வந்தேன். ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு என் பையனோட ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து சின்ன இந்த பில்டிங் கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து காஃபி போட்டிருந்தாங்க. ஒய்ஃப் எப்போவுமே காலைல எழுந்திரிச்சோன்னா தண்ணி ஹாட் வாட்டர் குடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் காஃபி. தம்பியும் அதான் குடிச்சிட்டு இருக்கான் ஸ்ட்ரா போட்டு. அதுக்கப்புறம் காஃபி குடித்தேன். நான் குடித்ததுக்கப்புறம் என்னடா பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பெட்டு எப்போவுமே நான் தான் வந்து நைட்டு போடுவேன். அதே மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் பேசி பண்ணி போனாங்க 2 பேருமே. ஸோ அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் வீக்கு தம்பிக்கு முடி வெட்டுறதுக்காக பிளான் பண்ணோம். அங்கே எல்லாமே நேட்டிவில் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ முடிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ என்னோட தம்பியும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். அவன் பார்த்துட்டாலே குஷ் ஆயிடுவான் ஷஷ்டிக்கு என் தம்பியை. ஸோ அதுக்கப்புறம் 3 பேர் என்ன பண்ணோம், நேராக வந்துட்டு மட்டன் ஷாப் போகலான்னு போனால் அங்கே வந்து மட்டன் இல்லை. ஸோ வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க. ஸோ இன்பிட்வீனில் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி தம்பிக்கு ஹேர் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ண வந்துட்டோம். தம்பிக்கு எந்த சலூனில் போய் ஹேர் கட் பண்ணோம், எப்படி பண்ணோம் எல்லாமே அப்கமிங் டேஸில் ஷார்ட்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த சலூனை பற்றியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நேராக வந்து தம்பிக்கு வந்து பூரி வாங்கி கொடுத்துடலாம். அவனுக்கு பூரி சப்பாத்திலாம் ரொம்ப பிடிக்கும் ஷஷ்டிக்கு. ஸோ அதனால் ஒரு ஹோட்டல் போயிட்டு, ஒரு ஐயர்கடை ஹோட்டல் போயிட்டு அங்கே வந்து தம்பி பூரி சாப்பிட்டான். ஒன்று தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணோன்னா ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கைஸ் எப்போவுமே கைஸ் தாங்க. என் பையன் இப்போ வந்து ரெட் புல்ஸ் கேட்டுட்டு இருந்தான். தம்பி இப்போலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் மட்டன் வந்துச்சுன்னு கடையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. உடனே கிளம்பியாச்சாங்க. இந்த கடையில் தான் நான் ரொம்ப வருஷம் வாங்க. சில திங்ஸ்லாம் நான் வந்து ப்ரொவிஷன்ஸோ வெஜிடபிள்ஸு மட்டன் சிக்கன் எல்லாம் சிக்கன் ரொம்ப வருஷமாக நான் ஒரே கடையில் தான் வாங்குவேன் நான். ஸோ அவங்களும் நமக்கு பார்த்து நல்லா செஞ்சு கொடுப்பாங்க எப்போவுமே. அதேமாதிரி தம்பி வந்து இன்றைக்கி 65 பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒய்ஃப் வந்து மட்டன் பிரியாணியும் மட்டன் கிரேவி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃப் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு சிம்பிளான வேலை, வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, தக்காளி கட் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாமே அம்மா பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யாருக்குமே பிடிக்காத உப்புமா பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு பிடிக்கும், ஒய்ஃப் நல்லா பண்ணுவாங்க. சக்கரை தொட்டு சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு வந்தால் ரேஷன் கடையும் லாக்டாக இருந்துச்சு. இது அம்மா வந்து தரையில் படுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ ரீசெண்டாக நான் இதை வாங்கியிருந்தேன். இது டீல்ஸ் உங்களுக்கு, இது சோஃபா கம் பெட் தான். இது யாருக்கா டீல்ஸ் வேணும், எங்கே வாங்கினேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ப்ரைஸிங்கும் லோவாக தான் இருந்துச்சு. இது டீக் வுட்டு தான். ஸோ அதனால் ரொம்ப எக்கனாமிக்கலாக தான் எப்போவுமே அப்பா யோசிக்க சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்கலாக யோசிச்சா நான் வந்து சோஃபா கம் பெட் வாங்கினேன் நான். இது ஏன் அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்னொரு டேயில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் துணி 2 லோடு போட்டிருந்தாங்க ஒய்ஃபு. அதெல்லாம் மேலே காய வச்சேன். மேலே வந்து என்னது அம்மாவது ஒய்ஃப் பண்ணேன். இப்போ தம்பி இது மட்டும் எல்லாமே கீழே காய வச்சேன் நான். கிச்சன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா, எதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி போனேன். இப்போ ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னமுமே கட்டிங் ப்ராக்ரஸ் தான் போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ 11:15 போல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தம்பி வந்தோடனே ஹேர் வாஷ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நானும் கொஞ்ச நேரம் படுத்து நமக்கு வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒய்ஃப் சமைச்சாச்சு போய் குளிச்சுட்டு வாங்கினாங்க. அது பிஃபோர் வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸு, ரசம், ஆனியன் பச்சடி, தயிர் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஷஷ்டிக்கு இன்னும் பிரியாணி இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க ஆரம்பிக்காதனால அவனுக்காக ரசம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு தம்பியும் குளிக்க வச்சிட்டேன் நான் திருப்பி. ஏன்னா அங்கே கடையில் வந்து ஹேர் வாஷ் மட்டும் தான் பண்ணோம் நம்ம. ஸோ குளிச்சுட்டு அவர் ரெடி ஆகிட்டான். ஸோ என்னோட தம்பியும் சிக்கன் 65 எல்லாம் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அன்றைக்கி சண்டே லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். அப்புறம் என்னங்க டைஜஷனுக்கு பவன்டோ தான். ஸோ தம்பிக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தோம் நாங்கள். ஸோ 2 பேரும் உட்காந்து ஏசி போட்டுட்டு குடிச்சிட்டு என்ன பண்ணேன், சரி தூங்கலான்னு பிளான் பண்ணேன் நான். எங்கே தூங்க விட்டார், கண்டிப்பாக தூங்க விடல. அப்புறம் எப்படியே அம்மிக்க அவனை போட்டு தூங்க வச்சாச்சு. ஸோ அப்புறம் ஈவினிங் எந்திரிச்சோன்னே என்னப்பா போகலாம், எங்கேயாவது போகலாம்ப்பா, கூட்டி போ நடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டேன் நான். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சரி பீச் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அம்மா வரமாட்டேன்னாங்க. எப்படியோ அவங்களையும்
3 ஸ்டெப்ஸ் இறங்கி வச்சு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன் நானும். ஸோ நானும் ஒய்ஃபு தம்பி வந்து எங்கள் பைக்கில் போனோம். என் தம்பியும் அவன் பைக்கில் வந்து அம்மாவை கூப்பிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ பீச்சுக்கு வந்தோடனே தம்பி குஷி ஆகிட்டான் ஷஷ்டிக்கு. ஸோ சுற்றிக்கிட்டே விளாண்டுக்கிட்டே இருந்தான். ஸோ அவன் சாப்பிட்றதுக்கு மேக்ஸிமம் 1 ஹவராவது ஆயிரும் எங்களுக்கு. ஸோ அவனை விளையாட்டு காமிச்சு சாப்பிட வச்சோம் நாங்கள். அவன் சாப்பிட்டு முடித்தோன்னே தம்பி போய் இந்த இதில் சும்மா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஷஷ்டிக்கு அவங்க சித்தப்போட போனோம். போயிட்டு பார்த்தா இந்த திங்ஸ்லாம் தூக்கிட்டு வரோம். அப்போ இந்த ஹீமேனோட ஸ்டோரிலாம் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் நானும் தம்பியும். அதுக்கப்புறம் ஷஷ்டிக்கு என்ன பண்ணோன்னா அவங்க சித்தப்பா மேலே உட்காந்துக்கிட்டு சரி ஃபுட் ஸ்ட்ரீட் போகலாம், அங்கே எதாவது சாப்பிட போகலான்னு சொன்னோன்னே எவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்டு ஆடிக்கிட்டு வராரு பாருங்க. ஸோ அங்கே போனோன்னே என்ன அங்கே போய் ஃபஸ்ட்டு பாப்கார்ன் அம்மா கேட்டாங்க. ஸோ அது வாங்குறதுக்காக வெயிட் பண்ணும்போது அந்த ஸ்னாப் எடுத்தது. அப்புறமா சீஸி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கினோம். அப்புறம் மொஹிட்டோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா மழை வர மேட்ச் உடனே கிளம்புன்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சண்டே vlog என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து தம்பி வண்டியில் போனாங்க, நானும் ஒய்ஃபு எல்லாமே வந்து என் வண்டியில் வந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நைட் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த சண்டே vlog கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாய்.